வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் மாசு கலந்த குடிநீர் விநியோகத்தை கண்டித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கவர்னர் அலுவலகம் முன்பு அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மொய்தீன் பள்ளி வீதியில் அமைந்துள்ள அல் மதரசுதல் ரிக்பாயா அரபி பாடசாலை மாணவ மாணவியர்கள் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மூச்சு திணறலால் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பெண்மணிக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் உயிர் இழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் மாசு கலந்த குடிநீர் விநியோகத்தை கண்டித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கவர்னர் அலுவலகம் முன்பு அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு மற்றும் உருளையம்பேட்டை பகுதிகளில் மாசு கலந்த குடிநீரை குடித்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இதில் 6 நபர்கள் உயிரிழந்ததாக அவர்களது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கிடையே நேற்று நெல்லித்தோப்பு பகுதிகளில் கான்வென்ட் வீதி, பள்ளிவாசல் வீதி, ராஜா நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாசு கலந்த குடிநீரை குடித்த 25க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் பாதாள சாக்கடை இணைப்புக்காக ஒப்பந்ததாரர் பணிகளை மேற்கொள்ளும் போது அப்பகுதியில் உள்ள குடிநீர் இணைப்பை சேதப்படுத்தியதுடன் காரணமாக குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பது தகவல் வெளியாகியுள்ளது. இதனை சரி செய்யும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாசு கலந்த குடிநீர் விநியோகத்தை கண்டித்தும் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத மாநில அரசை கண்டித்தும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் கவர்னர் மாளிகை முன்பு தரையில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த தகவலை அறிந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னாள் முதல்வருக்கு ஆதரவு தெரிவிக்க ஆளுநர் மாளிகைக்கு வந்தனர். அப்பொழுது போலீசார் அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் ஆளுநர் மாளிகையின் 2 நுழைவு வாயிலும் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இருந்த போதிலும் தடுப்புகளை மீறி உள்ளே நுழைய காங்கிரசார் முயன்றதால் போலீசாருக்கும் காங்கிரசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் முக்கிய நிர்வாகிகளை ஆளுநரிடம் பேச்சுவார்த்தை நடத்த அழைத்துச் சென்றார். பேச்சுவார்த்தையின் போது நடவடிக்கை எடுக்கப்படும் என கவர்னர் கைலாசநாதன் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியிடம் உத்தரவாதம் அளித்ததன் அடிப்படையில் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு முன்னாள் முதலமைச்சர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலைந்து சென்றனர். ஒரு ஆள் தான் காரைக்கால் மொய்தீன் பள்ளி வீதியில் அமைந்துள்ள அல் மதரசுதல் ரிக்பாயா அரபி பாடசாலை மாணவ மாணவியர்கள் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் நடைபெற்றது. மிலாது விழாவை முன்னிட்டு காரைக்கால் மொய்தீன் பள்ளி வீதியில் அமைந்துள்ள அல் மதரசுதல் ரிக்பாயா அரபி பாடசாலை மாணவ மாணவியர்கள் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் நடைபெற்றது. தாயிரா பள்ளி வளாகத்தில் இருந்து புறப்பட்ட பேரணி ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் ஜமாத்தாரர்கள் பங்கு பெற்றனர். முக்கிய வீதிகள் வழியாக நடந்து சென்ற மாணவ மாணவியர்களுக்கு பாகுபாடின்றி பொதுமக்கள் தங்களால் இயன்ற பிஸ்கெட் மற்றும் மிட்டாய்களை வழங்கி சிறுவர்களை சிறப்பித்தனர். இந்த விழா ஏற்பாடுகளை தாயிரா பள்ளி நிர்வாக பொறுப்பாளரும்
அல் மதரசுதல் ரிக்பாயா பாடசாலை நிர்வாக இயக்குனருமான செய்யது ஹாசிம் மௌலானா தலைமையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. அகிலத்தின் அருட்கொடை உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதய தின விழாவை முன்னிட்டு காரைக்காலில் இருக்கக்கூடிய மதரசா மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறக்கூடிய சுமார் ஒரு 600 மாணவர்களுக்கு மேலே பங்கு பெறக்கூடிய மீலாதுன் நபி விழா ஊர்வலம் நம்ம தாயிராப்பள்ளி அல் மதரசத்துர் ரிஃபாயா சார்பாக தொடர்ந்து ஒரு 15 வருஷமாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இதில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவ பாகுபாடின்றி மத நிற மொழி வேறுபாடின்றி அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து உலக நல்லிணக்கத்திற்காக சமுதாய நல்லிணக்கத்திற்காக வேண்டி இந்த விழாக்களை சிறப்போடு நடக்கிறாங்க. இதில் வந்து தெருவு எங்கும் போகக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்கவுங்களால முடிஞ்ச பிஸ்கெட் பாக்கெட்டு பிறனா சர்பத்து இது போன்ற அனைத்து இதையும் கொடுத்து இதை ஊக்கப்படுத்துகிறாங்க. புதுச்சேரியில் மூச்சு திணறலால் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பெண்மணிக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் உயிர் இழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மணவெளி ஓடவெளி பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தா. வயதான இவர் கடந்த வாரம் மூச்சு திணறல் ஏற்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். கடந்த ஒரு வாரமாக சிகிச்சை பெற்று வந்த வசந்தா திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நலமுடன் இருந்த வசந்தா திடீரென உயிர் இழந்ததை அடுத்து அவரது உறவினர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மருத்துவர்களின் கவனக்குறைவாலும் தவறான சிகிச்சை அளித்ததே வசந்தா உயிர் இழப்பிற்கு காரணம் என கூறி அரசு மருத்துவமனையில் போராட்டம் நடத்தினர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் வசந்தாவின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மேலும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்திய அரசு மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரி வசந்தா இறந்தது குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அரசு பொது மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஒரு சாதாரணமா என்ன சொல்லிடுறாங்க, நாங்க போஸ்ட் பண்ண அனுப்புறோம், நீங்க போஸ்ட் பண்ணல, நீங்க பாத்துங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் சொல்றாரு. இது இந்த பில்டிங்ல பக்கத்து ஐசியூ இருக்குது, புறநோயாளர் பட்டுக்கிறாங்க. இங்க இப்படிப்பட்ட ஒரு பில்டிங் இங்க இடிச்சு கிடக்குது. இந்த பில்டிங் இடிச்சு இந்த பில்டிங் எப்படி வச்சு இடிச்சுன்னா எப்படி நோயாளிக்கு தங்கி இருப்பாங்க? இதனால மாசு கட்டுப்படாதா? அரசாங்கம் புதுச்சேரி அரசாங்கம் முதல்வர் வந்து இந்த துறையை வந்து சரியா கவனிக்கின்றது எங்களோட தாழ்மையான கோரிக்கை வைக்கிறாங்க. அவருடைய துறையில இந்த துறை சரியா இருக்கும் போது இங்க கூடிய மருத்துவர்கள் தான் வந்து இங்க தவறு செய்யறாங்க. வரக்கூடிய நோயாளியிடமும் தவறான முறையில பேசுறாங்க. மருத்துவரும் சரி, செவிலியரும் சரி, இங்க பணிபுரியக்கூடிய அட்டெண்டரும் சரி, ரொம்ப தவறான வார்த்தையில பேசுறாங்க. இன்னைக்கு எல்லாம் அட்டன் பண்ணும் போது என்ன பேசுறாங்கன்னா, உங்க அம்மா என்ன 16 வயசு பொண்ணு, அவங்க முதலமைச்சர் மூலியமா ஐசியூ வைக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கி வராங்க இந்த நோயாளிய உறவினர்கள். அந்த அட்டன் பண்ண அந்த செவிலியர், உங்க அம்மா என்ன 16 வயசு பொண்ணு, அவங்க அம்மா, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீங்க முதலமைச்சர் சொன்னா நாங்க செஞ்சணுமா அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து ஒரு செவிலியர் சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் கேட்டு அட்டன் ட்ரீட்மெண்ட் எந்த ட்ரீட்மெண்டே கிடையாது. டிஸ்சார்ஜ் பண்ணுங்க சொன்ன மருத்துவர் கேட்டதுக்கு இறந்துட்டாங்கன்னு வந்து பதில் சொல்றாங்க. அவங்க இறந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இது வரைக்கும் RMS ஒண்ணு வரவே இல்லை, DMS ஒன்னதையும் காணோம். யாரை கேட்டதுக்கு ஒன்றும் பதிலே கிடையாது. இது அரசு மருத்துவமனையா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. மக்கள் வந்து அரசு மருத்துவமனை வரதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. காரணம் அரசு நம்பிக்கை கிடையாது. இங்க பணிபுரியக்கூடிய செவிலியரும் மருத்துவருக்காக அவங்களுடைய தவறான பேச்சால் தான் இந்த அரசு மருத்துவமனை வரதுக்கு மக்கள் வந்து தயங்குறாங்க. புதுச்சேரி மருத்துவமனை வந்து ஒரு கட்டத்துல சிறந்த மருத்துவமனையா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க இந்த மருத்துவமனையை பார்த்தா ஒரு சாதாரண தொடங்கக்கூடிய அரண்மனையில கூட மருத்துவமனை கூட தெரியல. காரைக்காலில் 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாளும் வேலை வழங்க வேண்டும் என்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் 100 நாட்கள் வேலை திட்டத்தில் 100 நாளும் வேலை வழங்க வேண்டும், விவசாய தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி
அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பேரணியாக சென்று காரைக்கால் மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி புதுச்சேரி அரசிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உங்களுக்கு சம்பளம் தேதி பிறந்த சம்பளம் செல்லுல டொய்யின்னு ஒண்ணு அடிச்சாக்கா சம்பளம் செய்ய சொன்னா பூசாரி வேலைய நல்லாதான் செய்யறாரு. பூசாரி எரிவாயு சிலிண்டர் பாதுகாப்பு மற்றும் கையாள்வது குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் எஸ்.ஆர். சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 150 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் இந்திரா இந்தியன் உரிமையாளர் பரசுராமன் அவர்கள் கலந்து கொண்டார். இதில் சிறப்பு அழைப்பாளராக சம்பத் ரெட்டி தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியர் பத்மாவதி மற்றும் சந்திரசேகரன், லக்ஷ்மி பிரியா, சௌரி ராஜி, ஜான்சி, ஜெயலட்சுமி ஆகிய ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு தலைவி திலகவதி மற்றும் மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பசுமை முதன்மையாளர் விருது பெற்ற கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வநாதனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கடலூர் முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளையின் சார்பில் 30 ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகள் செய்து வருகின்ற சேவையை பாராட்டியும் தமிழ்நாடு அரசின் 2025 பசுமை முதன்மையாளர் விருதும் கடலூர் தேசிய பசுமைப்படை மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் செல்வநாதனுக்கு கடலூர் புனித வளனார் பாலர் பள்ளி கலையரங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளையின் தலைவர் கவிஞர் சிங்காரம் தலைமை வகித்தார். விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் ஓய்வு பெற்ற முதுகலை வேளாண் ஆசிரியரும் அறக்கட்டளையின் செயலாளருமான கவிஞர் குறிஞ்சி ரவி வரவேற்றார். விழாவிற்கு முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலரும் மஞ்சு கலைக்கூட நிர்வாகியுமான பி. முத்துக்குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அறங்காவலர்களான பேரா முனைவர் ஸ்ரீனிவாசன், முன்னாள் மாவட்ட கல்வி அலுவலர் திருஞானம், முன்னாள் தலைமை ஆசிரியர் ராஜசேகரன், கம்ப்யூட்டர் தட்டச்சு கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் பொன் பத்மகுமார் ஆகியோர் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார்கள். அறங்காவலர் வெங்கடேசன் அறக்கட்டளையின் செயல்பாட்டுகளை அறிக்கையை வாசித்தார். பாவலர் சண்முக சுந்தரம், கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளர் மனோகர், கடலூர் சென்ட்ரல் லைன் சங்கத்தின் முன்னாள் தலைவர் பன்னீர்செல்வம், கடலூர் கோஸ்டல் சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் ரோட்டரியன் ரவி, நடிகர் சங்க ஒருங்கிணைப்பாளர் மக்கள் குமார், பணி நிறைவு பெற்ற உணவு பாதுகாப்பு அலுவலர் நல்லதம்பி, செந்தமிழ் இலக்கிய பேரவையின் கடலூர் மாவட்ட தலைவர் சுந்தர்ராஜா உள்ளிட்ட பலர் வாழ்த்துரை வழங்கினார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். மெஹஃபில் classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம்.
Mehfil Classical Mughal Design Jewelry from Chosalukas. புதுச்சேரியில் மனிதவள சங்கத்தின் ஆண்டு விழாவில் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. மனிதவள சங்கம் நடத்திய 100வது மாதாந்திர கூட்டம் மற்றும் 9வது ஆண்டு விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் டாக்டர் தனசேகரன் மற்றும் அதன் முதல்வர்கள் டாக்டர் மலர் கண்ணன், வெங்கடாச்சலபதி, ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் 200க்கும் மேற்பட்ட மனிதவள வல்லுநர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். விழாவில் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த ஏழை மாணவி சித்ராவின் மருத்துவ படிப்பிற்காக வைப்பு நிதி ரூபாய் 10,000 வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. மேலும் திருநங்கை அன்னலட்சுமியை கௌரவித்து நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. விழாவின் ஏற்பாட்டினை புதுச்சேரி மனிதவள வட்டாரம் தலைவர் நிஷா பேகம், துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ், செயலாளர் வினோத்குமார், துணை செயலாளர் மகேந்திரன், பொருளாளர் ரோஜி, துணை பொருளாளர் அருண்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் தலைமையில் பாத யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் தலைவர் அமுதரசன் தலைமையில் புதுச்சேரி மாநில பிரதேசம் முழுவதும் 7 நாட்கள் நியாய பாத யாத்திரை நடத்த முடிவு எடுக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பிரதான சாலையில் உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பாலன் அவர்கள் தலைமையில் பாத யாத்திரை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் அகில இந்திய தலைவர் சுனில் பன்வர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த பாத யாத்திரையானது மூலக்குளம் பிரதான சாலையில் தொடங்கிய பேரணி அருமாத்தபுரம் மேம்பாலம் அருகே நிறைவு பெற்றது. இந்த மாபெரும் பேரணியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தியாகி முத்து குமரப்ப ரெட்டியார் அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தோன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியின் தேசிய வாய் சுகாதார திட்டம் மதிப்புமிக்க சர்வதேச விருதை வென்றுள்ளது. இந்த சர்வதேச விருது வாய் சுகாதார மேம்பாட்டிற்கான புதுச்சேரியின் புதுமையான அணுகுமுறையை சமூகங்களை சென்றடைவதிலும் நீடித்த தாக்கத்தை உருவாக்குவதிலும் NOHP குழுவின் முழு அர்ப்பணிப்பு, படைப்பாற்றல் மற்றும் அயராத முயற்சிகளை எடுத்து காட்டுகிறது. இந்த விருதினை செப்டம்பர் 9 அன்று சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்ற FDA உலக பல் மருத்துவ மாநாட்டில் புதுச்சேரி தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் மாநில அதிகாரி டாக்டர் கவிப்பிரியா முறையாக பெற்றார். விழாவினை தொடர்ந்து யூனியன் பிரதேசத்தில் வாய் சுகாதார முயற்சிகளை மேலும் வலுப்படுத்துவதில் முன்னோக்கி செல்வது குறித்து திரு செவ்வேல் இயக்குனர் சுகாதாரம், கோவிந்தராஜன் திட்ட இயக்குனர் மற்றும் டாக்டர் கவிப்பிரியா அவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து பாராட்டு பெற்றனர். புதுச்சேரியில் அரசு சார்பில் IT பூங்கா தொடங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இன்டெகிரா மென்பொருள் நிறுவனத்தின் 31ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று 25 ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், 31 ஆண்டுகளுக்கு முன்பு 5 பேருடன் தொடங்கிய இந்த நிறுவனத்தில் தற்போது 2800 பேர் பணியாற்றுவது பாராட்டத்தக்கது என்றார். எல்லோருக்கும் கல்லூரி வரை இலவச கல்வி என்பது உட்பட பல்வேறு திட்டங்களால் 100% கல்வி பெற்ற மாநிலமாக புதுச்சேரியை மாற்றியுள்ளோம். படிக்கும் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது, தனியார் நிறுவனங்கள் மூலம்தான் வேலை கொடுக்க முடியும். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகிறார்கள். 2000 அறைகள் தேவைப்படுகிறது. இதற்கு தனியார் பங்களிப்பின் அவசியம். தனியார் பங்களிப்புடன் புதுச்சேரியில் பல தொழிற்சாலைகள் வர வேண்டும். இது இன்டெகிரா முதலிடத்தில் உள்ளது. உழைப்பு இருந்தால் உயரலாம். நேர்மையான தொழில் அதிக வளர்ச்சி பெறும். இதற்கு உதாரணம் இன்டெகிரா நிறுவனம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். தொழில் தொடங்குபவர்களுக்கு அரசு நடைமுறைகளை எளிதாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதில் அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. பல நிறுவனங்கள் வர வேண்டும். அவர்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும், பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை அளிக்க புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா தொடங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.
இந்த விழாவில் மேலாண் இயக்குனர் ஸ்ரீராம் சுப்பிரமணியா, இணை மேலாண் இயக்குநர்கள் அனுராதா, அத்வைத் மற்றும் நிர்வாகிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் மாசு கலந்த குடிநீர் விநியோகத்தை கண்டித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கவர்னர் அலுவலகம் முன்பு அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மொய்தீன் பள்ளி வீதியில் அமைந்துள்ள அல் மதரசுதல் ரிக்பாயா அரபி பாடசாலை மாணவ மாணவியர்கள் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மூச்சு திணறலால் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பெண்மணிக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் உயிர் இழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.